நமசிவாயம். ஜூன் மாத பணமந்திரம் பார்த்துடலாம். போன மாதம் எப்படியெல்லாம் இருந்தது, உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது, அதே போல் வந்து பார்த்தோம்னா தங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள். ஜூன் மாத பணமந்திரம், அதுக்கப்புறம் ஜோடியாக் மந்திரம், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மந்திரம். புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இது எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த தடவை டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பேன், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டைமில் பார்க்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும், இந்த ஒரு மாதம் எந்த கடவுளை எந்த பர்பஸ்க்காக வழிபட வேண்டும் அப்படின்றது. நீங்கள் யூஸ்வலாக வழிபடக்கூடிய உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அதெல்லாம் தாண்டி வேறு வழிபட வேண்டிய கடவுள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னால் ஒட்டி வைக்கக்கூடிய ஒரு மணி சிம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மணி சிம்பிளையும் பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு ஆல்ஃபபெட், இது நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பில் ஒரு பாகத்தில் எழுதி கொள்ள வேண்டும், அது என்னன்றதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே உங்கள் வீட்டில் எந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து சில கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்றது எல்லாமே ஜோதிடத்தையும் தாந்திரியத்தையும் அடிப்படையாக கொண்ட விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் எடுத்தோன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் எந்தெந்த மாதிரியான கடவுள்களை வழிபட வேண்டும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். கடவுள்களை வழிபடுவது அப்படின்றது இந்த ஒரு மாதம் துர்க்கையை சனிக்கிழமை என்று வழிபடுவது, பர்டிகுலராக சனிக்கிழமையில் ராகு காலத்தில் வழிபடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, லாசஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், நமக்கு நிறைய நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுக்கும் இந்த ஒரு மாதத்தில் அமைப்பின்படி உங்களுக்கு துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை ராகுகால வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு லாஸும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பணம் பெறுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே சிவன் கோயிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். எப்போனா ஞாயிற்றுக்கிழமை என்று 7:20 8 மணிக்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி, உங்களுடைய இஷ்டப்படி எவ்வளவு தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம். அது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடன் தொல்லை போவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த கடன் தொல்லை போவது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை கவனிக்க வேண்டும். கடன் போவதற்கு இல்லை, கடன் போவதற்குண்டான நாட்கள், இந்த மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் சேனலில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன், அதுவும் போய் பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கடனுக்காக அப்படின்ற மாதிரி, பேங்காக இருந்தாலும் சரி, பிரைவேட் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி. அதே போல் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம். கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, திங்கக்கிழமை என்று வாராகி வழிபாடு அப்படின்றது, திங்கக்கிழமை வாராகி செவ்வாய்க்குரியவள் தானே அப்படின்னாலும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை வாராகி வழிபாடு செய்து வருவது அப்படின்றது உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகளை ஒழிப்பதற்கு உதவும். கடன் தொல்லைகளை மெயினாக வந்து பார்த்தோம்னா, அதே மாதிரி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். சடன் ஈவெண்ட்ஸ், உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு விதமான ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது இந்த ஒரு மாதத்திலே, உங்களுக்கு வந்து சடனாக ஏதாவது ஒரு வீழ்ச்சி வருகிறது அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ஸ், இது மாதிரியான எந்த ஒரு விஷயமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் நாமளோ நம்மளோட குழந்தைகளோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாராயணர் வழிபாடு ரெகுலராகவே செஞ்சுட்டு வருது இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியான ஒரு பலன் தரும். இந்த நாராயணர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாராயணருக்குரிய ஒரு 3 மந்திரங்களை நான் ஏற்கனவே பரிகார ஸ்தலம் சேனலில் கொடுத்துருக்கேன். யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா அவங்க போய் பாருங்க, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு, 8ஆம் இடத்திற்கு, 12ஆம் இடத்திற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை, கடன் எதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரோகம், நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது தீர்வதற்கு உண்டான ஒரு மந்திரம் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொரு வரி மந்திரம், அது ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரி, ஒரு வரின்னு சொல்றதை விட ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த திடீர் வீழ்ச்சியை போக்குவதற்கு உண்டான மந்திரம், லாசஸ் தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திரம், இது மாதிரியான 3 மந்திரங்கள் புராதன கிரந்தங்களிலே நமக்கு வந்து, அதாவது ஜோதிட கிரந்தங்களிலே இது போன்று இந்த மாதிரியான விஷயத்திற்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு மந்திரம்னு சொல்லப்பட்ட மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு மந்திரத்தை பார்த்து பயன்பட்டு வருகிறார்கள். நீங்களும் பாருங்க, அந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரமிட், இந்த பிரமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் கோல்டன் கலர்ல, கோல்டு கிடையாது, கோல்டன் கலர் ஸ்ரீசக்கரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தங்கம் ரீதியாக ஒரு படுக்கை மாதிரியான ஒரு விஷயமாகவும் செய்யப்பட்டு, லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய அந்த குன்றிமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குன்றிமணிகளாகட்டும், அதே போல் சோழியாகட்டும், கீழே வந்து கோமதி சக்கரம்,
உள்ள வந்து ருத்ராட்சம் அப்படிங்கிறது இதெல்லாம் வரிசையா வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் லெவல். ஒவ்வொரு லெவலுக்கு கீழே வந்து கோமதி சக்கரம், மேலே வந்து ருத்ராட்சம், அதற்கு மேலே சோழி, அதுக்கு மேலே குன்றிமணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு படுக்கை, அதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி தான் இதை சொல்ல முடியும். பட் கோல்டன் கலர் டெக்கரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மேலே கோல்டன் கலர் ஸ்ரீசக்கரம், இந்த மாதிரி பிரமிட். இதை வந்து நம்ம வடகிழக்கு பகுதியில் வைப்பது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பகுதியில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நார்த் வெஸ்ட் பகுதியில் வச்சிருங்க. நல்லா ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு வரவு அப்படின்ற மாதிரியான, அதுக்கப்புறம் இதை பெர்மனண்டா எடுத்து உங்களுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியில் வடகிழக்கு பகுதியில் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட் பகுதி, அதாவது வட மேற்கு பகுதியில் வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரும். ஸோ ஜூன் மாதம் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ரெகுலராக சொல்லி வர வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜூன் ஸ்பெல் சக்சஸ் ஸ்வெல், ஜூன் ஸ்பெல் சக்சஸ் ஸ்வெல், இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லி வாருங்கள். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் அல்லது ரொம்ப ஒரு ஆர்வ மீதியாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இமீடியட்டா இந்த மந்திரம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல் வரும். நான் இது கொஞ்ச நாளாக சொல்லாமல் இருக்கேன், திரும்பவும் சொல்றேன். ஏன்னா ரெகுலராகவே இது மாதிரியான ஒரு சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து போட்டு விட்டீங்கன்னா உங்களை வந்து இமீடியட்டா பிளாக் பண்ண வேண்டி வரும். அதனால அந்த ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு செய்யறதுக்கும் வந்து மிகுந்த நாட்களும் நேரங்களும் எடுத்துக்கொண்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறது. அதை ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு கமெண்ட்ல போட்டுட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்தவர்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது, அடுத்தவர்கள் இதை எப்படி உபயோகிக்க வேண்டும் அப்படின்றது தெரியாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிருங்கள். அடுத்ததாக வந்து இந்த ஜோடியாக் மந்த்ரான்னு சொல்ற அந்த ராசிக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஒரு மாதம் எந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி வர வேண்டும், வைப் மந்த்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்கள் எதை சொல்லி வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். மேஷம் ரஷ், RUSH, ரஷ் என்கிற வார்த்தை. ரிஷபம் ஆங்கர் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், ANCHOR, ஆங்கர். அதே மாதிரி மிதுனம் பொறுத்த வரைக்கும் வேவ் என்கிற வார்த்தையை WEAVE, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வாருங்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிராடல் என்கிற வார்த்தை CRADLE, கிராடல் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பீம் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், BEAM, பீம் என்கிற வார்த்தையை. கன்னியை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட் என்கிற வார்த்தையை CRAFT, கிராஃப்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். துலாத்தை பொறுத்த வரைக்கும் மெர்ஜ் என்கிற வார்த்தையை MERGE வார்த்தையை சொல்லி வாருங்கள். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பெனிட்ரேட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், PENETRATE, பெனிட்ரேட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். தனுசை பொறுத்த வரைக்கும் குவெஸ்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், QUEST, குவெஸ்ட், இந்த வார்த்தையை சொல்லி வாருங்கள். அதுக்கப்புறம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அசெண்ட் என்கிற வார்த்தை ASCEND, அசெண்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிபெல் என்கிற வார்த்தையை REBEL, ரிபெல் என்கிற வார்த்தையையும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் டிசால்வ் என்கிற வார்த்தையை DISSOLVE, டிசால்வ் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். இந்த திருப்பி வேணாலும் போட்டு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இந்த வார்த்தை இதில் டிஸ்கிரிப்ஷன்லயோ வராது. உங்களுக்கு அந்த ஜூன் மாத மந்திரம் என்று சொன்னது ஜூன் ஸ்பெல் சக்சஸ் ஸ்வெல் என்கிற வார்த்தையை மட்டும்தான் உங்களுக்கு திரையில் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு மாதம் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த எழுதி கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், தொடையில வந்து ஒரு வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள். ஒரே ஒரு கேரக்டர், வார்த்தை கூட கிடையாது, ஃபுல்லா ஒரே ஒரு கேரக்டர், வேர்டு கிடையாது, கேரக்டர் வந்து நீங்க வந்து எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கிறதா ஞாபகம். அது இது இன்றளவும் ஒரு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, நேரில் வரக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். தொடைப்பகுதி அது வந்து இடது பக்க தொடைப்பகுதியாக இருக்க வேண்டும். அது வந்து என்ன கலர்ல எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல எழுதிக்கிறதும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும், சிகப்பு கலர்ல எழுதிக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரம் முன்னால் நான் போட்ட ஒரு சில வீடியோவில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். வார்த்தைகள் அப்படின்றத, வார்த்தைகளில் வந்து ஒரு சில பீஜங்களுக்கு உண்டான இணையான ஒரு சில பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் க, ஹ, ல, ச, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு உண்டான இப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாக உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு இந்த மாதம் இல்லை, ரெகுலராக கூட நீங்கள் எழுதிட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். KA, KHA, க, ஹ. இந்த க, ஹ அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த க, ஹ அப்படிங்கிறது கேங்கிறது வந்து கேப்ஸ்ல இருக்கட்டும், ஏங்கிறது வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கட்டும், Hங்கிறது வந்து கேபிட்டலா இருக்கட்டும், ஏங்கிறது வந்து அகைன் ஸ்மால் லெட்டரா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் விடலாம். நீங்க இது உங்களுக்கு திரையில் வரும் க, ஹ என்கிற ஒரு வார்த்தையை எழுதிடலாம். இதை தமிழ்ல க, ஹன்னு எழுதலாமான்னா பலன் இல்லை, KAHA இந்த ஒரு வார்த்தையை எழுதிட்டு வருவது தான் பலன் தரும். காரணம் என்னன்னா நம்ம இதை வந்து
ப்ரொனவுன்ஸ் பண்ண போறதில்ல. பலன் இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, இது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண போறதில்ல. நீங்க சாண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சாண்டிங் பண்ண வேண்டியது அந்த ஜூன் ஸ்பெல், சக்சஸ் ஸ்பெல், இது மட்டும் தான் நீங்க சாண்டிங் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோடியாக் மந்திரம் நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொன்றும் ஏரியஸ்ல இருந்து தட் இஸ் மேஷத்துல இருந்து உங்களுக்கு வந்து மீனம் வரைக்கும் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர போகிறீர்களே தவிர இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டியதில் எழுதினாலே போறோம். நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மேலேயே ரீரைட் பண்ணிக்கிறதுங்கிறது அதிகப்படியான பலனை ஈர்த்து கொண்டு வந்து தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் உங்களுடைய தலைவாசல் இருக்கு இல்லையா, தலை வயிற்றுக்குள்ள வருவீங்களே, அந்த ஒரு வாசலுக்கு பின்னால் நீங்கள் வரைந்து ஒட்ட வேண்டிய அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட வேண்டிய அப்படின்ற மாதிரியான ஒரு யந்திரம் மாதிரி, இதை வந்து சிஜில் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திரையில் உங்களுக்கு வரும். அதை அதே மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது அப்படி வரையறதுங்கிறது வந்து இது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே டெய்லி நைட் நீங்க வந்து எய்தர் வந்து ரெட் கலர்லயோ அல்லது கிரீன் கலர்லயோ டெய்லி இதை உங்களுக்கு நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னால வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பேப்பர்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு அன்ரூல் நோட்ல இதை வந்து வரைந்து விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். நிரந்தரமாக ஒட்டி வைக்க தான் வேணும், அந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னா ஒட்டி வைக்கவும் பண்ணலாம். இந்த ரெண்டுமே செய்யறது நல்ல ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கடைசியா இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ஷன் மந்த்ரா அப்படின்னு பார்த்தோம், டைரக்ஷன் ரிச்சுவல் அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்ஷன் ரிச்சுவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மாதத்தின் சூழ்நிலைகளின் படி உங்கள் வீட்டில் எந்த பகுதியை நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்றது, அதாவது சுத்திகரிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி எந்த பகுதியை வந்து இந்த ஒரு மாதம் நீங்கள் சுத்திகரித்தால் அதற்குண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது, சடன் ஈவெண்ட்ஸ் நான் சொன்னேன் இப்போ ஒரு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இந்த வீழ்ச்சியை தடுப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லியிருந்தேன். அது மாதிரியான ஒரு வீழ்ச்சியை தடுப்பதற்கு அப்படின்னா ஒரு இறை வழிபாடு கூட நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ சடன் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாராயணரை வழிபாடுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். அது மாதிரி திடீர் வீழ்ச்சி, நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு நடக்காமல் இருக்கணும்னா உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிரதான வடக்கு பகுதியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள், நல்லா அதை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். முடிஞ்சா அங்கே வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு விளக்கேற்றி வைங்கிறதுனா ஒரு 0 வாட்ஸ் பல்ப் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு விஷயமா போடலாம். பொதுவாகவே உங்களுக்கு நார்த் சைடில் 0 வாட்ஸ் பல்பு கிரீன் கலரில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயமா நீங்க செய்யறது கூட உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு மாதம் அது அத்தியாவசியமான ஒரு விஷயமாகவும் போய்விடுகிறது. அதனால அந்த மாதிரியான ஒரு முறையாக செய்யுங்கள். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையுமே இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதி அப்படின்றது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சுத்திகரித்து வைத்திருந்தீர்கள் என்றாலும் சரி, ஒரு விளக்கு சிகப்பு கலர் திரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுப்பெண்ணெய் தீபம் இது மாதிரி போட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது எரியிற விடுற மாதிரியான ஒரு விஷயமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து இதோடைய வெற்றியே இருக்கிறது. ஸோ அது மாதிரி கிளென்ஸ் பண்ணிட்டு இது மாதிரியான ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டீர்கள் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் கடன் ரீதியான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே போகும். கடன் யாராவது திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கு அப்படின்றதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் பாருங்க, முக்கியமான விஷயம், இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா poojaproducts.com. பலருக்கும் தெரியும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்தை சொல்லல. இந்த இதை பொறுத்த வரைக்கும், பிரமிட் பொறுத்த வரைக்கும் poojaproducts.comல போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு திரையிலும் இது வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி உங்களுக்கு லாஸ் எதுவுமே இந்த மாதம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேற்கு பகுதியை இந்த ஒரு மாதம் நீங்கள் சுத்திகரித்து வைத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சா மேற்கு பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மட் பாட், பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் பாதியாக வெட்டி அதுக்குள்ள கொஞ்சம் மண் போட்டு அதில் நீங்கள் எதுவும் விதையெல்லாம் போடணும்னு இல்லை, சும்மா அந்த ஒரு மண் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேற்கு பகுதி, பிரதான மேற்கில் வைத்திருங்க. எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மேற்கு பகுதியுமே சுத்தமாக வைத்திருப்பது அப்படின்றது இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மாதிரியாக செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். லாஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்றது சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்க. நமஸ்கார்.